ATL அவேர்னஸ் அண்ட் சப்போர்ட் இந்த ஒரு வெபினார் நடக்கிறதுக்கு 2 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இல்லாம இந்த ஒரு வெபினார் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட், அதாவது EDIIன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம், MSME டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க. ஸோ இந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பள்ளி கல்வித்துறை, இந்த 2 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் டுகெதர் ஆர்கனைசிங் திஸ் வெபினார். ஸோ இந்த வெபினார்ல அடல் டிங்கரிங் லேப் சம்பந்தமான ப்ரொசீஜர்ஸ், டவுட்ஸ் எல்லாமே வில் பி கிளியரிங் அண்ட் வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதுக்காக we have technical partners also. We'll introduce one by one. Before that, EDI பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், அதாவது தொழில் முனைவோர், நிறைய பேரை வந்து தொழில் முனைவோரை மாற்றணும் அப்படின்றது தான் இந்த EDIயோட ஒரு மேஜர் கோல், அண்ட் ஆல்சோ டு இம்ப்ரூவ் இனோவேஷன் இன் த கண்ட்ரி. ஸோ இதுக்காக இவங்க வந்து 2001ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அபெக்ஸ் ஆர்கனைசேஷன் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்கீமை வந்து நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் EDI இஸ் அன் அபெக்ஸ் ஆர்கனைசேஷன். They have created more than 2 lakh entrepreneurs in the past few years. நீங்க ஒரு ஐடியாவோட வரும்போது உங்களோட ஐடியாவை வந்து எப்படி ப்ராடக்டா மாத்தி அதுக்கான ஃபண்டிங் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே பண்றாங்க. If you know someone who will be get used from EDI, please do refer them to EDI. And then EDI wants to do something more for schools and college students. So college students நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், காம்படிஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணாங்க. இந்த MOU சைன் பண்ணதுக்கு வந்து நாகராஜன் IAS சார் இஸ் ஆல்சோ மேஜர் ரீசன். முன்னாள் மதுரை கலெக்டர், யூ மைட் ஹவ் known him, வெரி எமினன்ட் IAS ஆஃபீஸர். இந்த MOU வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட சைன் பண்ணதுக்கு அப்புறம் we wanted to support adult tinkering labs அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது மூலியமா இனோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து டெவலப் பண்ணி ஜூனியர் ECELs வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் ஒரு பிளானா இருந்தது. அதுக்கு முதற்கட்டமா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த சேலஞ்ச்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நார்மலா நிறைய காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான காம்படிஷன் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு 6-7 ஸ்டார்ட் அப் சேர்ந்து EDIயோட பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி கொண்டு வந்த ஒரு மாடல் தான் TNIIC, தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்ச். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 லெவலா இந்த போட்டி நடந்தது. முதல் லெவல் பாத்தீங்கன்னா, ஆஸ் ஸ்டார்ட் அப்ஸ் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த காம்படிஷனை ரன் பண்ணாங்க, தமிழ்நாடு இருக்க எல்லா மாவட்டத்திலையும். அதுல நியர்லி 1500 ஸ்கூல்ஸ் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் 500 டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ். 500 டீச்சர்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸ் ரொம்ப ஆர்வமா பங்கேற்றிருந்தாங்க. அண்ட் இந்த சேலஞ்சில் ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்டோ செஞ்சு கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா வருவாங்க, ஆன் த ஸ்பாட்ல அவங்களுக்கு என்ன சேலஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த சேலஞ்சை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு அவங்க டீம் எப்படி கொலாபரேட் பண்ணி அந்த சேலஞ்சை முடிக்கிறாங்க, அண்ட் அந்த சேலஞ்ச் பண்ணும்போது அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து வெளிப்படுத்துறாங்கன்றதை வச்சு we have assessed them and moved them to the next level. ரெண்டாவது லெவல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜோனல் வைஸ் ஒரு கேம்ப் நடந்தது. அதாவது மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை. ஸோ இந்த 5 ஜோன்ல தமிழ்நாடு ஃபுல்லா நடந்த இதுல இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட் செகண்ட் லெவலுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுல 4 நாள் வந்து கேம்ப் மாதிரி நடத்தி அந்த ரெசிடென்ஷியல் கேம்ப்ல ஒரு நாளும் ஒரு விதமான பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஐடியாவை எப்படி ப்ராடக்டா மாத்தலாம் அப்படின்னு எல்லா விதமான பயிற்சியும் கொடுத்து அதுல கடைசி நாள் வந்து ஒரு பிட்ச் வச்சு யார் அவங்க ஐடியாவை பெட்டரா வந்து டெவலப் பண்ணிருக்காங்களோ அவங்கள ஸ்டேட் லெவலுக்கு செலக்ட் பண்ணோம். ஸ்டேட் லெவல் வந்து கொரோனா வந்ததுனால நடத்த முடியாம பெண்டிங்ல இருக்கு. வில் பி டூயிங் தட் வெரி சூன். ஓகே, பிஃபோர் கோயிங் இன்டு மை ஓன் இன்ட்ரோடக்ஷன், I would like to introduce the speakers for today, Satyan and Raju. Both are AIM Mentor of Change. Raju, if you can share your screen, we can start with your introduction. Raju, mute looking Raju.
ராஜு தெரியுது, வீடியோ தெரியுது ராஜு, பேசுங்க. ஓகே, தேங்க் யூ அரவிந்த். தேங்க் யூ ராஜு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஐம் ராஜு, எய்ம் மென்டர் ஆஃப் சேஞ்சாக இருக்கேன். ஸோ இனிஷியலாக வந்து நான் எப்படி வந்து ஸ்டெம் சயின்ஸ் ப்ராடக்ட் டெவலப்பராக இருந்தேன். ஸோ அதில் எப்படி நான் அந்த பொசிஷனுக்கு வந்தேன்னா, என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதுக்கு செகண்ட் இயரில் வந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் சம் கோர் சப்ஜெக்ட்ஸ் இன் இன்ஜினியரிங். ஸோ அப்போ இன்ஜினியரிங்கில் நான் கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்ட்ரகிள் லாட் ஆஃப் திங்ஸ். நான் நிறைய விஷயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்க கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூல் டேஸில் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாதனால வந்து நமக்கு அந்த சயின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம ட்ரை பண்ணாமல் விட்டனால ஐ ஸ்ட்ரகிள்ட் இன் காலேஜஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இதை எப்படியாவது வந்து நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் வாலண்டியரிங். ஸோ அப்படி வாலண்டியரிங் பண்ணும்போது பூமி அப்படிங்கிற ஒரு சென்னையில் இருக்கிறது என்ஜிஓ. ஸோ அங்கே ஐ ஸ்டார்டட் டு வாலண்டியரிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து LES, அதாவது லிட்டில் எயின்ஸ்டீன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. அதில் வந்து ஆர்கனைஸ்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரம் 5 to 8 வரைக்கும் இருக்க கிட்ஸ்க்கு வந்து வி டீச் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ப்ராக்டிகலி. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கிட்ட வச்சு பசங்களுக்கு எப்படி வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் மேத்ஸை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல தான் ஐ ஸ்டார்டட் மை கரியர். ஸோ அங்கேருந்து டூரிங் மை காலேஜ் டேஸ், ஸோ அங்கே நான் ஒரு 3 years ஐ கான்ட்ரிபியூட் கம்ப்ளீட்லி. ஸோ அதுக்கப்புறமா ஐ இன்ட்ரெஸ்டட். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் கிட் வந்து டெவலப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. தென் ஐ ஜஸ்ட் ஜாயின்ட் இன் LMS ஃபவுண்டேஷன். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த எடுடெக் எஜுகேஷன் பேஸ்டு கம்பெனி, சாரி ஸ்டார்ட் அப். ஸோ அங்கே வந்து பிக் பேங் கிட்னு ஒன்று இருந்தது. சேம் திங், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பாக்ஸ் கண்டெய்னிங் சம் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கிட்ஸ். ஹேண்ட்ஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அந்த சயின்ஸ் அண்ட் மேத்ஸை வந்து கற்றுக்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு கிட்டு. அகைன் ஐ ஜாயின்ட் இன் இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ் ஃபார் 2 years. ஸோ அங்கேயுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ டெக்ஸ்டர் பாக்ஸ். ஸோ அந்த டெக்ஸ்டர் பாக்ஸ் வந்து ஐ ஃப்ரேம்ட் பேஸ்ட் ஆன் த 21st century ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சயின்ஸ் கிட்ட வந்து வெறுமனா ஒரு 2 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிட்டானா அந்த கிட்டுக்கான ஒரு பில்டிங் டைம், ஸோ அதோட கிரியேட்டிவிட்டி திங்கிங், ஸோ இது எல்லாமே வந்து ஐ இம்ப்ளிமெண்ட் சம் கைண்ட் ஆஃப் திங் பேஸ்ட் ஆன் த 21st century skills. அதை பேஸ் பண்ணி ஐ டெவலப்டு திஸ் டெக்ஸ்டர் பாக்ஸ். Then for the last 10 months I registered as a AIM mentor, and I working on ATL curriculum. I reached with Infinite Engineers about what are the problems school based by that ATL curriculum. So I speak with Infinite Engineers Arvind and Jaikant. He's a founder and co-founder. So I worked on this ATL curriculum for the past 10 months. Okay, thank you. Thank you, Raju. Satyan, you can introduce yourself. Raju, slide la Satyan oda intro irukla. இல்ல நான் என்னோட ஷேர் பண்றேன். Okay, done. So good afternoon to one of our presenter. So myself Satyan. நான் வந்து பாத்தீங்கன்னா Learning X Foundation ஒரு NGO ஒர்க் பண்றோம். So we'll be supporting for the government schools-க்கு we are providing அட்டல் டிங்கரிங் லேபுக்கு வந்து மென்டரிங் செக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ண ரெடி ஆகிட்டோம் நாங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த அவ்வளோதான் என்னோட பற்றி இன்ட்ரொடக்ஷனு. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ETL லேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2018 ஐ வாஸ் காட் செலக்டட் அஸ் அ எய்மோட மென்டராக, ஒன் ஆஃப் த மென்டராக செலக்ட் ஆயிருந்தேன் இந்தியன் ரஷ்யன் சமிட்டில். ஸோ அங்கே ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணி வி ஆர் ப்ரெசென்டட் அ ப்ராஜெக்ட் டு ரஷ்யன் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து ரஷ்யன் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2019 ஒரு பயோமெட்ரிக் ஓட்டிங் மிஷின் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதோட மென்டர் நான் தான். ஸோ அவங்கள மென்டர் பண்ணி டாப் 8ல் போயிருக்காங்க. இந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டெல் கம்பெனியோட சேர்ந்து தே வில் பி ப்ரொவைடிங் ஃபார் 10 months இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ அவங்க நெக்ஸ்ட் வந்து அது ப்ராடக்ட் அளவு கொண்டு வரதுக்கான ஃபண்ட் எல்லாமே வந்து டெல் கம்பெனிஸும் கவர்மெண்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
ஸோ லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷி காட் செலக்டட் ஃபார் த சிங்கப்பூர் இன்ஸ்பிரட் 3.0 ஒரு ஈவெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ இந்தியா சார்பாக அட்டல் டிங்கரிங் லேபை அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணாங்க ஆஸ் அ ஏடிஎல் இன்சார்ஜா. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎல் இன்சார்ஜ் அங்கே சிங்கப்பூர் மட்டும் தான் கிடையாது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அரௌண்ட் 20 டீச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ ஒரு 5 days இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ அங்கே வந்து அந்த லேப்ல போயிட்டு அங்கே எப்படி லேப் இருக்கும், எப்படி அந்த அவங்களோட வே ஆஃப் நம்மளதுல எப்படி நம்ம அட்டல் டிங்கரிங் லேப் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ரிலேட்டடான லேப்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த லேபோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த டீச்சர்ஸ் கிடைச்சது. ஸோ இது ஒன்று மட்டும் இல்லாமல் ஸோ கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லாட் ஆஃப் சப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுமே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்லி திங் இஸ் வி ஹேவ் டு டூ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணணும். ராஜு, யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட். தேங்க்யூ சத்யன். Raju, you can share your screen and then continue. Yes, Raju. Screen தெரியுது, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ என்னென்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஸோ அது பேசிக் என்ன பார்க்க போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்டல் டிங்கரிங் லேப் நம்ம ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துட்டோம். தென் வந்து இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணணும், இதோட டாக்குமெண்டேஷன் எப்படி நம்ம எந்த ஃபார்மேட்ல நம்ம அப்லோட் பண்ணணும், இதுல என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம மேக் பண்ணுவோம், ஸோ அந்த விஷயம்லாம் பார்க்க போறோம். தென் ஃபைனலா வந்து PFMS பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நமக்கு வரப்போற ஃபண்டை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி அதை எப்படி நம்ம இந்த டேட்டா பேஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம், ஸோ அந்த ஒன்று. தென் வந்து ஃபண்ட் ஸ்பிளிட் அப் அண்ட் யூட்டிலைசேஷன், ஸோ ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் மணியை வந்து நம்ம என்னென்ன விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம், ரிமைனிங் இருக்க ஃபண்டை வந்து வேற என்னென்ன விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த விஷயம் பார்க்க போறோம். தென் வந்து ஜெம் போர்ட்டல், அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட், அந்த பிளேஸ் அதாவது மார்க்கெட்ல வந்து ஸோ எப்படி நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும். தென் வந்து ஃபைனலா டிரான்ஸ்டுக்கு வந்து நம்ம எப்படி எல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ தென் வந்து மேஜரா வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா query resolution, அதாவது வந்து நம்ம அட்டல் டிங்கரிங் லேப் வெப்சைட்ல வந்து query அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன், அதாவது நம்ம ஊர்ல இருக்க கஸ்டமர் கேர் மாதிரி. ஸோ அங்க வந்து எப்படி நம்ம query கிரியேட் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ண போறோம். ரெண்டாவது விஷயம் வந்து வெண்டார் செலெக்ஷன். ஸோ வந்து நம்ம அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நிறைய வெண்டார்ஸ் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ வெண்டார் செலக்ட் பண்றதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா மோஸ்ட்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தேர்ட் வந்து காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் இஷ்யூஸ். தென் வந்து டிரான்ஸ்டு நம்ம ஃபார் செகண்ட் இயர் ப்ராசஸ் அப்ளிகேஷன்ஸ். தென் வந்து இம்பார்ட்டண்டா நம்ம என்னென்ன லாகின்ஸ் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் வெப்சைட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் வந்து உங்களோட ஃபைனல் கொஸ்டின்ஸ் தான் நீங்க பார்க்க போகுது. முதல்ல அட்டல் டிங்கரிங் லேபோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ 2015 and 16ல வந்து பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கமிட்டியை வந்து நித்தி ஆயோக்னு வந்து நம்ம பிஜேபி கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இனோவேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நேஷனல் நித்தி ஆயோக்ங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இதுல வந்து அட்டல் இனோவேஷன் மிஷன் சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் ஆஃப் ATLங்கிறது வந்து நம்ம ஸ்கூல்ஸ்க்கான லேப் இது. ஸோ இது வந்து ஸ்டெம் லேப் மாதிரி. தென் அட்டல் இன்குபேஷன் சென்டர் வந்து ஃபார் காலேஜஸ்க்கு. ஸோ காலேஜஸ்ல வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்கன்னா ஃபைனலா அந்த மார்க்கெட் அந்த இனோவேஷன் லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு காலேஜுக்கு ஹெல்ப் பண்றது. தென் அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச் வந்து ஃபார் இப்போ ரீசெண்டா நிறைய சேலஞ்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் COVID-19 அந்த மாதிரி இருக்கு. தென் அட்டல் கம்யூனிட்டி இன்குபேஷன் சென்டர் வந்து அது ஒரு டைப் வித் சம் அதர் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி கூட டைப் பண்ணிட்டு ஸோ நியர்பை நம்ம மேஜர் சிட்டிஸ்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி. ஓகே, ஸோ அட்டல் டிங்கரிங் லேபோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ யார் இந்த அட்டல் லேப் அப்ளை பண்ணலாம், எய்தர் அந்த ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ரெண்டு கண்டிஷன் தான். எய்தர் அவங்க ஸ்கூல்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து 3 பேட்ச் வெளியில போய் பாஸ் அவுட் ஆகி வெளியில வந்திருக்கணும். ஸோ அப்படி இருக்க ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து அப்ளை பண்ணலாம்.
ரெண்டாவது விஷயம் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கிளாஸ் ரூமா இருக்கணும். இதர் அது சிங்கிள் பில்டிங்கா இருக்கலாம், இதர் இல்லைன்னா 2 கிளாஸ் ரூமா கூட இருக்கலாம். இதுல வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பிரைவேட், கவர்மெண்ட் எய்டட் எந்த ஸ்கூல் வேணாலுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா வந்து நார்மல் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுல பேசிக் ஸ்கூல் டீடைல்ஸ், லாஸ்ட் 3 இயர்ஸோட ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் என்னென்ன, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, ஸோ இந்த லேப் வந்து யார் மென்டார் பண்ணுவா, ஸோ அந்த விஷயங்கள்லாம். தென் வந்து உங்க ஸ்கூலோட மென்டார்ஸ் யார் யார் இருக்காங்க, அலுமினி யார் யார் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸோ இந்த லிஸ்ட் வந்து இவ்வளோ லிஸ்டஸ் வந்திருக்கு. 200 வந்து 2016 வந்து பாத்தீங்கன்னா 200 லிஸ்ட், 257, 484, ஸோ இந்த மாதிரி 3 லிஸ்ட் வச்சிருக்காங்க. தென் 2017 பாத்தீங்கன்னா 1500 சொல்லிட்டு அது செகண்ட் லிஸ்ட் 2017. தென் 2018 பாத்தீங்கன்னா 3000 லிஸ்ட். தென் மார்ச் 2019 வந்து 3437 லிஸ்ட். ஸோ இப்போ டிசம்பர் லாஸ்ட் 2019 வரைக்கும் 6038 லிஸ்ட். ஸோ இதுல வந்து மேஜரா நம்ம இந்த அடலா வெபினார் வந்து ஃபண்டுக்காக வெயிட் பண்ற ஸ்கூல்ஸ் எல்லாமே 6038 லிஸ்ட்ல இருப்பீங்க மேக்ஸிமம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஓவரால் 1455 அடல் டிங்கரிங் லேப்க்கு வந்து ஸ்கூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 789 கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் வந்து மேக்ஸிமமா அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க அடல் டிங்கரிங் லேபுக்காக. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் ஆயிட்டோம்னா அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேங்க், நம்ம ஸ்கூல் நேமுக்குன்னு தனியா இந்த ஏடிஎல் அடல் டிங்கரிங் லேபுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ரெண்டாவது வந்து பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர், தேர்ட் வந்து லேப் லேஅவுட் டயக்ராம், ஃபோர்த் வந்து எம்ஓஏ, ஃபிஃப்த் வந்து ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அது எல்லாமே ஒரு லெட்டர், சிக்ஸ்த் வந்து பான் கார்டு டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட், செவன்த் வந்து பாண்ட் ஃபார்ம். இது வந்து ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஸோ சேம் நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரியே அதே எய்ம் வெப்சைட் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த ஸ்பெசிஃபிக் லாகின்ஸ்ல போய் லாகின் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம மேஜரா பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா டாக்குமெண்ட் வைஸா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஆனா கிரியேட் பண்ணும்போது அதில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா அந்த பேங்க் பாஸ்புக்ல வந்து ஸ்கூல் நேமை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எடுக்கிறதுனால ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு GOVT HSSS ஸ்கூல் HSS RS மங்கலம் அப்படிங்கிற இதுக்கு நம்ம போட்டோம்னா அது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து மேபி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கூல் நேம் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் RS மங்கலம் ஃபுல் ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணிருப்போம். ஆனா ஸ்கூல் பாஸ்புக்ல வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்தோம்னா அது ரிஜெக்ஷனுக்கு வந்து ரொம்ப பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ரெண்டாவது வந்து அந்த நம்ம ஸ்கூல் நேமுக்கு அப்புறம் ஏடிஎல் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா பிரிண்ட் ஆயிருக்கணும் அந்த நேம்ல. ரெண்டாவது வந்து நம்ம ஸ்கேன் பண்ற அக்கௌண்ட் அந்த பாஸ்புக்ல வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கிளியரா தெரியுதா நம்ம ஸ்கேன்டு காப்பில. மூணாவது வந்து அதுல பேங்க் மேனேஜரோட சீல் அண்ட் சைன் வந்து கண்டிப்பா இருக்கணும். நாலாவது வந்து அந்த HM போட்டோ வந்து கண்டிப்பா அந்த பாஸ்புக்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கணும். ஸோ கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ற அந்த ஸ்கேன்டு காப்பி வந்து கலர் ஜெராக்ஸா தான் இருக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம லெட்டர் நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர்ல வந்து மேஜரா வந்து அந்த லேப் வந்து என்ன டேட்ல இருந்து அவைலபிளா இருக்கு, ஸோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பா அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் அந்த லேபோட ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஏரியால மென்ஷன் பண்ணிருக்கணும். ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ அந்த பிளேஸ் வந்து என்ன டேட்ல இருந்து அவைலபிள் இருக்கு, ஸோ அந்த விஷயமே வந்து தெளிவா அந்த அக்செப்டன்ஸ் லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணி லெட்டர் அது ஸ்கூலோட லெட்டர் பேட்ல நம்ம பிரிண்ட் எடுத்து சீல் அண்ட் சைன் பண்ணுவோம் வித் டேட்டோட. ஸோ நிறைய ஸ்கூலுக்கு லெட்டர் பேட் இல்லைன்னா ஒரு A4 சைஸ் பேப்பர்ல டாப்ல வந்து அவங்க ஸ்கூல் நேம் போட்டு கீழே அவங்க ஸ்கூல் அட்ரஸ் வித் பின்கோட், தென் கீழே வந்து லெட்டர் ஆஃப் த பாடி டைப் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபார்மேட் எல்லாமே ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் எய்மோட வெப்சைட்ல இருக்கு. மூணாவது வந்து லேபோட லேஅவுட் டயக்ராம். ஸோ நம்ம வந்து இதுல மேஜரா என்ன பண்ணுவோம்னா
நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் நம்ம ஸ்கூலோட ப்ளூ பிரிண்ட் சப்மிட் பண்ணணும், ஒரு ஆர்கிடெக்ட் டயக்ராம் நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தேவையில்லை. ஒரு ஸ்கொயரா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஸோ அதோட டைமென்ஷன்ல வந்து அதை வந்து இமேஜின், அது ஒரு அடல் டிங்கரிங் லேபா இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க் ஸ்பேஸ் இமேஜின் பண்ணிட்டு ஸோ அதோட டோர்ஸ் எங்க இருக்கு அதை மென்ஷன் பண்ணுங்க. தென் விண்டோஸ் எங்கெங்க இருக்கு அதை மென்ஷன் பண்ணிட்டு அதோட லென்த் அண்ட் விட்த் எவ்வளோ, அதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா மென்ஷன் பண்ணி அதுல உங்களோட ஸ்கூல் சைன், பிரின்சிபாலோட உங்க ஸ்கூலோட நேம் வித் சீல் அண்ட் பிரின்சிபாலோட சைன் அண்ட் சீல் நம்ம பண்ணிட்டாலே போதுமானதா இருக்கும் அந்த டாக்குமெண்ட். தென் எம்ஓஏ. ஸோ இந்த எம்ஓஏல மேஜரா பண்ணதுன்னா நம்ம பேஜ் பை பேஜ் நம்ம சைன் பண்ணியிருக்கணும் ப்ளூ கலர்ல. மற்ற மேஜரா வந்து பிரின்சிபால்ஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் வந்து கிரீன் இங்க் யூஸ் பண்ணுவாங்க. பட் எம்ஓஏல வந்து நம்ம ப்ளூல தான் சைன் பண்ணணும். பேஜ் பை பேஜ் நம்ம சைன் பண்ணணும். நம்ம சீல்மே வந்து பேஜ் பை பேஜ் நம்ம சீல் வச்சு நம்ம சைன் பண்ணணும். ஓகே. ஸோ பேன் கார்டு அண்ட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட்ல வந்து பிரின்சிபாலோட பேன் கார்டு வந்து நம்ம இங்க கொடுக்க கூடாது. இதர் ஸ்கூலுக்கு வந்து பேன் கார்டு இருந்தா நம்ம அந்த பேன் கார்டு நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து பேன் கார்டு இல்லைன்னா வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து ட்ரஸ்ட் ரன் பண்ற மாதிரி இருந்தா அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு பேன் கார்டு வச்சிருந்தாங்கன்னா அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் ஸ்கூலோட லெட்டர் பேட்ல ஸோ நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல், ஸோ எங்க கிட்ட வந்து பேன் கார்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம லெட்டர் ஃபார்மேட்ல நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பாண்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான். இதுல வந்து மேஜரா பிரின்சிபாலோட மிஸ்டேக் பண்றது வந்து பிரின்சிபாலோட சைன் அண்ட் சீல் மிஸ் பண்ணுவோம். தென் நோட்டரி சைன் மிஸ் பண்ணுவோம். Okay, I just finished the documentation procedure. Arvind, you can take care of next thing. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இது வரைக்கும் யாருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அது இருந்ததுன்னா Q&Aல கேளுங்க. Q&A ஒரு ஆப்ஷன் ஜூம்ல இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இந்த 6 டாக்குமெண்ட் நாங்கள் சப்மிட் பண்ணதுல எங்களுக்கு இஷ்யூ இருக்கு ஆர் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் ஆஸ்க் நவ் ஆர் எல்ஸ் வி கேன் கோ ஃபார்வர்ட். கேள்வி இருக்குன்னா தயவு செஞ்சு இப்ப கேளுங்க. questions are coming up. If you can go forward, please type yes in the chat box. இது வரைக்கும் நான் கிளியரா இருக்க அடுத்த ஸ்டெப் போங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா yes in the chat boxல போடுங்க. So with that we'll understand. Thank you Ashok sir. Super. Thank you Femina ma'am, Bala Sasigala ma'am, Mail Murugan, Srinivasan sir, Pradeep Kumar sir. Okay, super. So what is the next thing Raju? What are we going to do? Slide just move பண்ணுங்க. Next we have to start with the PF foundation. Done. Satyan, you'll take care, right? Yeah, I'll take care. Done. Okay. So Raju, you have to stop screen share stop பண்ணுங்க. Satyan, screen share நீங்க பண்றீங்களா? நான் பண்றேன் bro. Done. So till now வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான இது பார்த்திருக்கோம் நம்ம. So next எல்லாமே அரேஞ்ச் ஸ்கிரீன் இஸ் விசிபிள் ரைட்? Okay, தெரியுது சார். தெரியுது ராஜு. Okay, thank you. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எப்படி வந்து நம்ம ஸ்கூல்ஸ் வந்து எய்மோட ப்ராசஸ்க்குள்ள பண்றதுக்கான காமன் மிஸ்டேக்ஸ் பார்த்தோம், என்னென்ன அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்கூலாக இருந்தீங்கன்னா 6038 அந்த ஸ்கூல் லிஸ்ட் இருந்தீங்கன்னா இந்த பிஎஃப்எம்எஸ்ன்றது உங்களுக்கு புதுசாக இருக்கும், இதுக்கான ஐடி கிரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுவே வந்து பழைய ஸ்கூல்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ பிஎஃப்எம்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபினான்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ பப்ளிக்கோட ஃபண்டை வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க, அந்த பணத்துக்கு
ஸோ அந்த பிஎஃப்எம்எஸ் வெப்சைட்டில் நம்ம ப்ராப்பராக டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு ஸோ பிஎஃப்எம்எஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த பிஎஃப்எம்எஸ் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் வந்து பிஎஃப்எம்எஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ்க்கு வந்து பிஎஃப்எம்எஸ் லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து புது ஸ்கூல்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஎஃப்எம்எஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்படின்றதுக்கு பிஎஃப்எம்எஸ்ல லாகின் பண்ணி அந்த கூகுளில் சர்ச் பண்ணினா ரைட் சைட் கார்னரில் மேனேஜ் ரிஜிஸ்டர் ஏஜென்சின்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஸ்கீம் செலக்ட் ஸ்கீம்னு கேட்கும். இந்த ஸ்கீமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டலோட கோட் பார்த்தீங்கன்னா 2351. ஸோ அட்டலோட கோட் பார்த்தீங்கன்னா 2351. ஸோ அந்த 2351 அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் பற்றி வரும். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அதை பற்றி வரும். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் கரெக்டான டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா, கரெக்டான டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து அப்ரூவாக இருக்கா இல்லை பெண்டிங் டு அப்ரூவலாக இருக்கா, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ரிமார்க்ஸ் முதற்கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பிஎஃப்எம்எஸ் அப்ரூவ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ஃபண்டு வர ஆரம்பிக்கும் புது ஸ்கூல்ஸ்க்கு எல்லாருமே. ஸோ பழைய ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே அப்ரூவ் ஆகி எல்லாருமே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. புது ஸ்கூல் 6038 மட்டும். ஸோ ஒருவேளை டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி கொரியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து செக் பண்ணி பாருங்க பிஎஃப்எம்எஸ் உங்களோட ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs. கவர்மெண்ட் வந்து ஸ்கூலுக்கு வந்து தரப்போகிறது வந்து 20 lakhs. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2 12 lakhs வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இயர் தாண்டி நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் 2 லட்ச ரூபா தருவாங்க. ஸோ அந்த 2 லட்சம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். சரிங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அது தராங்க, 2 லட்ச ரூபா தருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம். ஸோ எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி லேப் ரன் பண்ணுறதுக்கான செலவுக்கான காசு தான் அந்த 2 lakhs மட்டும். ஸோ அதோட ஸ்பிளிட் அப் வந்து கிளியரா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த 12 லட்ச ரூபா வந்து 2 லட்சம். 2 லட்சம் சொல்றது வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. 10 lakhsன்றது கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10 லட்ச ரூபாயில பார்த்தீங்கன்னா அதுல கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமா பிரியும். ஒரு 7 lakhs ஒன்று, 1.5, 1.5. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாயில 3 டிவிஷனா பிரிக்கிறாங்க. 7, 1.5, 1.5. அந்த 7 lakhsல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3, பேக்கேஜ் 4. ஸோ இதுக்கான மெட்டீரியல் வாங்குறதுக்கான காஸ்ட். ஸோ இந்த பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3, பேக்கேஜ் 4 அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப் மெட்டீரியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் 1ல பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ரெசிஸ்டர், எல்இடி, பஸர், கண்ட்ரோலர், அந்த மாதிரி சென்சார்ஸ் டைப்ஸ் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். P2ல பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 2ல பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர், அதுக்கான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். பேக்கேஜ் 3க்குள்ள போனீங்கன்னா மெக்கானிக்கல் டூல்ஸ் இல்லை பவர் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். பேக்கேஜ் 4ல வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் சப்ளை, சேஃப்டி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து 7 lakhsல வந்து இதுக்கான அமௌண்ட் வந்து 7 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 1.5 கொடுத்துருப்பாங்க. 1.5 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம லேப் வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கான, இப்போ நம்ம ஸ்பேஸ் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்போம், அந்த ஸ்பேஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இல்லை பெயிண்ட் அடித்து சார்ஜ் வாங்கி போடுறது, ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கான மட்டும்தான் அந்த 1.5 lakhs. அதை வச்சு நம்ம லேபே கட்ட முடியும்னா முடியவே முடியாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ரூம்ஸை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ள இருந்தால் நம்ம ரெனோவேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த 1.5 lakhs வந்து திருப்பி வந்து 1.5 lakhs இருக்குது. அது பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ், ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன்ஸ் வாங்குறதுக்கானது. இந்த இடத்துல ஸ்பீக்கரோ மைக்கோ வாங்க முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஸ்பீக்கர் மைக் வாங்கினீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ லேப்டாப், ப்ரொஜெக்டர், அந்த ஸ்க்ரீன்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான். ஸோ டோட்டலாக 1.5 lakhs தராங்க. ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 வேரியேஷன் மறந்துடும். மீதி இருக்க ஃபண்டில் தான் 2 லேப்டாப்பு இல்லைன்னா 3 லேப்டாப் வரைக்கும் வாங்குறதுக்கான ஃபண்ட் யூஸ் பண்ணணும். இதில் ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷனாக வாங்க, பெருசாக வாங்காதீங்க, லைட் வெயிட்டாக வாங்குங்க. ஏன் அப்படின்னா பசங்க வந்து காம்படிஷனுக்கு வந்து இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து வாங்குற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் வாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அட்டல் டிங்கரிங் லேப் மூலியமாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்கும். எல்லாமே கொஞ்சம் ஹை அண்ட் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். சிஸ்டம் வந்து திணறக்கூடாது. இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் சாஃப்ட்வேர் போட்டாலே சிஸ்டம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹைஃபை கான்ஃபிகரேஷனில் கொஞ்சம் ரேம் கொஞ்சம் நல்ல ரேம் வச்சு 8 GB ரேம் வச்சு ஒரு லேப்டாப் மட்டும் ஒன்று வாங்குங்க.
மீதி காசுக்கு ஒரு 2 லேப்டாப் வாங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 10 lakhsல 7, 1.5, 1.5 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்கும். அந்த 2 lakhsல பார்த்தீங்கன்னா 1 yearக்கு ஏடிஎல் இன்சார்ஜ்க்கு ஹானோரியம் பார்த்தீங்கன்னா 60,000 கிட்ட போகும். அது ஹானோரியம் பார்த்தீங்கன்னா ஏடிஎல் இன்சார்ஜுக்கு தான் ஹானோரியம் தரணும், நாட் ஃபார் த வெளியே இருந்து நம்ம ஒரு கெஸ்ட்டை கூட்டிருக்கோம், அந்த கெஸ்ட்டுக்கு வந்து 5,000 வந்து கொடுக்கக்கூடாது. ஒன்லி ஃபார் த ஏடிஎல் இன்சார்ஜ் மட்டும் தான் அந்த 5,000 கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, லேப் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட்காக தான் அதை ஊக்குவிக்கும் விதமாக தான் கவர்மெண்ட் தராங்க 5,000. அது மீதி இருக்க 1.4 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை ரிப்பேர் பண்ணணும், இல்லை 3D பிரிண்டர் வந்து ஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம ரிப்பேர் கூப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சரி பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து 1.4 lakhsலேருந்து எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் என்ன பண்ணலாம்னா, பசங்களை வந்து நம்ம ஒரு காம்படிஷன் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபண்டையும் இதுலேருந்து எடுத்துக்க முடியும். பட் காம்படிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்படிஷன் வந்து என்ட்ரி ஃபீ கேட்பாங்க, அந்த என்ட்ரி ஃபீயை இதுலேருந்து பே பண்ண முடியாது. பட் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். பட் அதுக்கும் ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டீச்சர்ஸ் கூட போகிறாங்கன்னா ஒரு அவங்களுக்கு வந்து 500 rupees வரைக்கும் ஒரு நாளைக்கு டெய்லி டிஏ கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுப்பாங்க. ஸோ அது டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அட்டல் ஆடிட்டிங் வரும்போது இதெல்லாமே கேட்பாங்க என்ன பண்ணீங்கன்ட்டு. ஸோ நம்ம அதை காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எந்த ஈவெண்ட் போகிறீங்களோ அந்த ஈவெண்ட்டோட பேம்ப்ளெட்டும் இல்லை மெயில் கம்யூனிகேஷனும் இருக்கிறதா ஜெராக்ஸ் எடுத்து அது கூட அட்டாச் பண்ணி வைங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆடிட்டிங் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து ஃபண்டு எப்போ யூஸ் பண்ணும்போது எதுக்காக யூஸ் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு ஞாபகம் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஃபண்டு வந்ததை பற்றி புரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎல் கரிக்குலம். ஸோ ஏடிஎல் கரிக்குலம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி புக்ஸோ இல்லை ரெஃபரன்ஸ் புக்கோ எதுவுமே இருக்காது. எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். நம்ம தான் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து புது டாபிக் அப்படின்றதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏடிஎல் கரிக்குலம் சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கொண்டு போகணும், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிற எல்லா டெக்னாலஜிஸில் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கரிக்குலம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் ஒன்லி திங் இஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு aim.gov.in அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏடிஎல் கரிக்குலம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஏடிஎல் கரிக்குலம் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கரிக்குலம்ஸ் இங்கே இருக்கும். ஸோ பேசிக் ஐடியேஷன் செஷன்லேருந்து டிசைன் திங்கிங்கில் எப்படி வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு கேம் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் அப்படின்னு வெப்சைட் ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கூகுளில் போயிட்டு aim.gov.in அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ எய்ம் ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏடிஎல் கரிக்குலம் அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். இந்த ஏடிஎல் கரிக்குலம்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் லேர்ன் பண்ணுறதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே மேனுவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில வெப்சைட் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரோன் மாடல் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஏன்னா அதில் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. இல்லை சிலது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வெப்சைட்டுக்காக கொண்டு போகும். ஏடிஎல் கேமிங் மாடியூல் பார்த்தீங்கன்னா தனி வெப்சைட் கொண்டு போவாங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம கேமிங் மாடியூலோ இல்லை பைத்தான் கோர்ஸ்க்கோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்க சைன் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் லாகின் பண்ற மாதிரி ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம சைன் அப் பண்றதுல உங்களோட ஸ்கூலோட பேசிக் டீடைல் இருக்கும். இது வந்து டீச்சர்ஸும் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸும் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை லாகின் பண்ணனா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்கான டுட்டோரியல்ஸ் வந்து வீடியோஸா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்க்கு வந்து ஸோ இதுல இருந்து வீடியோஸ் இருக்கும். பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் கேம் எப்படி டெவலப் பண்றது. ஸோ பசங்க வந்து நார்மலா வந்து கேம் அடிக்ட் ஆகுறது பதிலாக ஸோ பசங்களே என்ன பண்ணலாம்னா அவங்களோட கேம்ஸை அவங்களே வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அவங்க கிரியேட் பண்ணி ஒருவேளை அவங்க எதுக்கு பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபண்டு வருது அப்படின்னா ஸோ கவர்மெண்ட்டோ யாருமே வந்து அதுக்கு கிளைம் பண்ண மாட்டாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபண்டா போகும். ஸோ கிடைக்கிறது எல்லாமே டேரக்டா ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஒன்லி திங் இஸ் கரிக்குலம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கத்துக்கிறதுக்கான ஈஸியான வாய்ப்பா இருக்கும் நமக்கு இதுல. சரிங்களா? ஃபைன். ஸோ ஏடிஎல் கரிக்குலம் பற்றி நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா படிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து தான் படிக்க முடியும். பட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வரைக்கும் எதனா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சாட் பாக்ஸில் போயிட்டு எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. கிளாரிட்டி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எதனா உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சுன்னா Q&Aல மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் இப்போவே சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாரிட்டி இருக்கு இல்லையா? ஸோ வந்து எப்படி லேப் ரன் பண்ணுறதுக்கான நம்ம சோர்ஸ் தெரியாமல் இருந்திருப்போம். கவர்மெண்ட்டே நல்லா சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சோர்ஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, ஓகேங்களா, அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்மளால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் த்ரூ ஜெம். ஸோ ஜெம் ஐடி மூலியமாக தான் வந்து நம்ம வந்து வாங்க போகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ 603 புது ஸ்கூல்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை செகண்ட் ட்ரான்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 2017 ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெம் ஐடியில் வாங்கியிருக்க மாட்டோம். இனிமேல் செகண்ட் ட்ரான்ஸ்னு ஒரு ஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே ஜெம் மூலியமாக தான் நடக்கணும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஜெம் ஐடி மூலியமாக தான். ஸோ PFMS எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ புதுசாக ஸ்கூல்ஸ் செலக்ட் ஆகிற ஸ்கூல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். கவர்மெண்ட் வந்து PFMS உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2017 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் தான் வந்து PFMS ஐடியை கிரியேட் பண்ணாங்க. பட் அப்போ ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப பிரச்சனையாக எப்படின்னா கிரியேட் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணாங்க. பட் இந்த டைம் வந்து கவர்மெண்ட்டே பண்ணி தரதா சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அவங்க அந்த சைடில். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்னு சொல்றது என்ன பண்ணா கவர்மெண்ட் இ-மார்க்கெட். ஸோ கவர்மெண்ட் இ-மார்க்கெட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இப்போ வந்து ஒரு டிவி சர்ச் பண்ணால் நிறைய டிவிஸ் கம்பெனிஸ் காட்டும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3, 4 அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா? ஸோ மெட்டீரியல் எலக்ட்ரானிக். ஸோ அதுக்கு வந்து நிறைய வெண்டாஸ் வந்து உங்களோட அந்த போர்ட்டல்ஸில் இருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து அந்த லிஸ்ட் அதுக்குள்ளே இருக்க வெண்டாஸ்குள்ளே தான் வாங்கணுமே தவிர மெட்டீரியல்ஸ் வந்து அதை தாண்டி வெளியே இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து வெளியே வந்து ப்ரைவேட்டாக வாங்கக்கூடாது. ஸோ ஜெம் போர்ட்டல் மூலமாக தான் நம்ம பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணிக்கலாம். ஒரு வெண்டாருக்கும் எப்படி எப்படி வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே. ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஜெம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ATL கொரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கொரீஸில் போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஐடியை வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இல்லை புது ஸ்கூலாக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஜெம் ஐடி வந்து கவர்மெண்ட்டே ரெடி பண்ணி தராங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ATL கொரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ATL கொரி எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சேம் aim.government அந்த வெப்சைட்டில் போயிட்டு அட்டல் டிங்கரிங் டேப்குள்ளே பார்த்தீங்கன்னா ATL ஹெல்ப்லைன் கொரீஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி நம்ம கொரீஸை ரைஸ் பண்ணிடுவோம். நமக்கு வந்து அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ATLோட யூனிக் கோட் கேட்பாங்க, ஸ்கூல் நேமு, பேசிக் டீட்டெயில், என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த கேட்டகரியோட சப் கேட்டகரி வருதுன்னு ஸோ கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டீம் தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணி வேறு எதுனா கொடுத்தோன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக வரத்துக்கு வந்து டிலே ஆகலாம், இல்லை வராமல் கூட இருக்கலாம். ஓகேவா? சப் கேட்டகரிஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அது கூட சப் கேட்டகரிஸ் எது கூட செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கன்சர்ன் டீமுக்கு போய் ஒர்க் ஆகும். அண்ட் தென் இதில் வந்து இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும், மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஒருவேளை அவங்களால மெயில் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னா தே வில் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் நம்பர், கொரி நம்பர்னு ஒன்று வரும். ஸோ இந்த 5 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, 2456 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து அந்த நம்பர் போட்டு நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ கொரீஸ் வந்து என்ன நடக்குது, ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா இல்லை பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெம் ஐடிக்கு வந்து உங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா name@gembuyer.in அப்படின்னு வந்திருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ATL யூனிக் கோட் வச்சு வந்திருக்கும், buyer.in அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ கூகுளில் போயிட்டு email.gov.in அப்படின்ற விஷயத்தை சர்ச் பண்ணுங்க. ஸோ அதாவது ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து, சாரி ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்காட், அது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட பிரின்சிபல் மொபைல் நம்பருக்கு ஆதார் கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, பிரின்சிபலோட ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். அது மூலயமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பாஸ்வேர்டை இந்த இடத்துல போயிட்டு. ஸோ ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஓகேவா? சேஞ்ச் பண்ணணும்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பேக்கேஜஸ் வந்து P1, P2, P3, P4 ஆன பேக்கேஜஸ் இருக்கும். இல்லை லேப்டாப் கூட வாங்க போறீங்கன்னா லேப்டாப்கான வெண்டார்ஸும் அதிலே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சர்ச் பண்ணி நம்ம வாங்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா? ஸோ எல்லா பேக்கேஜுமே வந்து ஒரே இடத்துல பை பண்ணலாம், இல்லைன்னா தனித்தனியாகவும் வாங்க முடியும். ஸோ இதுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சஜஷன் படி தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வாங்கலாம், பட் அது கம்மியாக நம்ம வாங்கிடக்கூடாது. சரிங்களா? அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கேஜ் 1, 2, 3, 4 வந்து ஒவ்வொரு வெண்டாட்டை வாங்குறதுக்கு பதிலாக 4 பேக்கேஜுமே ஒரே வெண்டாட்டை வாங்குங்க. ஏன்னா வந்து அப்போதான் நமக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் வாங்குறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால பேக்கேஜ் 1 to 4 பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒரே வெண்டாட்டை வாங்குங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கும்போது நமக்கு வந்து கம்பேரிட் பண்ணுங்க, ஒவ்வொரு காம்போனண்ட்டும் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வெண்டார் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை எத்தனை குவான்டிட்டி கொடுத்து எவ்வளோ ப்ரைஸ் டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 6 lakhs கொடுத்துருப்பாங்க, சில பேர் வந்து 5.5 lakhs கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 50,000 கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி போகிறப்ப அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்சார் இருக்க வேண்டிய இடத்துல 15 சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதை கரெக்ட் பண்ணிக்க செக் பண்ணிட்டு கம்பேரிட்டிவாக வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பை பண்ண ஆர்டர் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஜெம்மில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான், வெண்டாஸ் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும், வேற எங்கேயும் தாண்டி வாங்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒருவேளை காசு மீந்து போச்சு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த கம்பெனிஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி செலெக்ஷன் வெண்டார் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டார் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 150 பேருக்கு மேலே இருக்காங்க. ஃபார் ஏடிஎல் சப்ளை பண்ணுறதுக்குன்னே ஒரு 150 வெண்டார்ஸ்க்கு மேலே இருக்காங்க. பட் திங் இஸ் நிறைய பேர் வந்து நார்த் பீப்புளாக இருக்காங்க. ஸோ நார்த் பீப்புளாக இருக்கும்போது வந்து பேசுகிறப்ப ப்ரெசன்டேஷன்லாம் பயங்கரமாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதனா ஒரு சப்போர்ட் வேணும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சப்போர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுது பட்சத்தில் அவங்கள்ட்ட போய் நம்ம கோஆர்டினேட் பண்ணனா ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம பேசுறதுக்கான லாங்குவேஜ் பேரியர் நம்ம பெருசாக நமக்கு வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடுல இருக்க வெண்டார்ஸை சூஸ் பண்ணுங்க. இட்ஸ் சஜஷன் தான், இது கம்பல்ஷன் சொல்லலை, இது வந்து சஜஷனாக சொல்கிறோம். ஸோ தமிழ்நாடு வெண்டார்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜில் பேசிக்க முடியும். ஸோ வந்து அவங்க ஆஃபீஸ் தெரியும் எங்கே இருக்காங்கன்ட்டு. ஸோ நியர்பையில் நம்ம போகிறதுக்கான சான்சஸும் கிடைக்கும். ஸோ கால் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய சப்போர்ட் எடுக்க முடியும். ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ நார்த் சைடில் வாங்கினீங்கன்னா 10 நாளில் டெலிவரி பண்ண வேண்டிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 25 நாள், ஏன்னா ஷிப்பிங் பண்ணுறப்ப டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஸ்கூல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை நிறைய வெண்டார்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நான் வச்சுங்க, எந்த ஒரு வெண்டாருமே வந்து எய்ம்லேருந்து வந்திருக்கேன், அட்டல் இன்னோவேஷன் மிஷன்லேருந்து நாங்கள் தான் நாலேஜ் பார்ட்னரு, இல்லை நாங்கள் தான் வந்து அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வெண்டாரும் வரமாட்டாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஏடிஎலோட நாலேஜ் பார்ட்னராக இருக்கவங்க வந்து யாருமே வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே சேல் பண்ண வரமாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் தான் பண்ணுவாங்களே தவிர எந்த ஒரு காசும் வாங்க மாட்டாங்க, எந்த ஒரு மார்க்கெட் இதை சஜஷன் கொடுக்க மாட்டாங்க, இந்த கம்பெனி வாங்க அப்படின்றத பிராண்டிங் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம சூஸ் பண்ணுறப்ப நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அந்த வெண்டார் எப்படி இருக்காங்க. ஸோ 2-3 அவங்க வந்து ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 ஸ்கூல்ஸில் யூ கேன் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க எப்படி பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா சப்போர்ட் ஒழுங்காக, ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் சேல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ஸ் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன தான் கால் பண்ணாலும் வரவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கம்பெனி கூட நம்ம ஸ்கூல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணணும். ஸோ எவ்வளோ ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து ட்ரைனிங் கொடுக்கணும்னு வந்து கவர்மெண்டோட ரூல் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 3 days கொடுப்பாங்க. ஸோ அந்த மீதி இருக்க 7 days என்ன பண்ணுங்க 2 months ஒன்ஸ் வந்து எனக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கேளுங்க. இல்லை நம்ம என்னைக்கு ரெக்யர்மெண்ட் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து பெருசாக நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எத்தனை இயர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான எல்லாமே இது பண்ணிக்கங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கங்க. ஒருவேளை டேமேஜஸ் ஆச்சு, காம்போனன்ட் வந்து டேமேஜஸ் ஆச்சுன்னா ஸோ அவங்க எவ்வளோ வந்து வாரண்டி கொடுப்பாங்க, எதுக்கெல்லாம் வாரண்டி கொடுப்பாங்க, இல்லை எதுக்கெல்லாம் இருக்காது அப்படின்றதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அந்த கம்பெனிஸோட சைன் பண்ணுங்க. இல்லைனா அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த வெண்டார்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபைன். ஸோ ஓகே. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கொரிஸ் இருந்துச்சுன்னா Q&Aல டைப் பண்ணுங்க. ஸோ வெண்டர் செலெக்ஷன்ஸில் ஸோ நிறைய அப்ரோச் பண்ணுவாங்க, யாருமே வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாரோட பயோடேட்டா வாங்குங்க, அனலைஸ் பண்ணுங்க, தென் கோ ஃபார் தட்.
அந்த கம்பெனி சூஸ் பண்றதுக்கு நீங்க நெக்ஸ்ட் டிசிஷன் எடுங்க, செக் பண்ணிட்டு எடுங்க பேக்ரவுண்ட் எல்லாமே. ஃபைன். ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே எஸ் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎஃப்எம்எஸ் பார்ட்டுக்குள்ளே தான் வரப்போகுது, ஆடிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு பணம் வந்துருச்சு, இப்போ வந்து நம்ம ஒரு வெண்டார்கிட்ட நம்ம செலவு பண்ணுறோம். அந்த வெண்டார்ட்ட இருந்து என்னோட ஒரே சஜஷன் என்னன்னா, வெண்டார் P1 P2 P3 P4 பேக்கேஜ் வாங்குறப்ப தனித்தனியாக பில் வாங்கிங்க. ஒரே பில்லாக போட்டு மொத்தமாக போட்டு இப்போ 6.5 lakhsக்கு இவ்வளோ டேக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. பேக்கேஜ் 1க்கு எவ்வளோ ஆச்சு, பேக்கேஜ் 2, 3, 4 ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குங்க. இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செகண்ட் ட்ரான்ஸ் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மொத்தமாக சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிரித்து வந்து யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டில் எழுதணும். ஸோ அந்த காம்பவுண்ட்லாம் என்னென்னு பிரிக்கணும்னு, எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி நம்ம போடணும். ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ வெண்டார்ட்ட வாங்குறப்பவே அந்த பேக்கேஜஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்எம்எஸ் வெப்சைட் போனோம் அப்படின்னா ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஐடி கொடுப்பாங்க. ஒன்று வந்து அட்மின் லாகின், டேட்டா அப்ரூவர், டேட்டா ஆப்ரேட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா ஆப்ரேட்டர் தான் வந்து லிஸ்ட்டில் இருப்பாங்க, டேட்டா அப்ரூவர் வந்து அதுக்கு மேலே இருப்பாங்க, அட்மின் வந்து அதுக்கு மேலே இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டா ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான வெண்டாஸை செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அவங்களோட வெண்டாஸ் யாருன்றத அதில் போய் பிஎஃப்எம்எஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? லாகின் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லாகின் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை வரும். இப்போ வந்து 2018க்கான எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் போட போறீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணுறப்ப 2018 செலக்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். 2020 செலக்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணி எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ண போனோம்னா ஆட் ஆகாது. ஓகேங்களா? 2018னா 18 செலக்ட் பண்ணி அந்த இயர்க்கான ஃபினான்ஷியல் இயர்க்கான அதுக்குள்ள போயிட்டு இப்போ வெண்டாஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதில் லாகின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் நியூ அப்படின்னு இருக்கும். அதில் அக்டல் இனோவேஷன் மிஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே அதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் வெண்டாஸாக செல்ஃபாக பெனிஃபிஷரியான்றத அந்த கரஸ்பாண்டிங் வெண்டாஸ் பொறுத்து, இல்லை செல்ஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎல் இன்சார்ஜ் மணிக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பேரில் வந்து செல்ஃப்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டைம் வந்து ஈஸியாக போகும். ஸோ வெண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்களோ, ஸோ லேப்டாப் இருக்கட்டும், இல்லை ப்ரொஜெக்டர் இருக்கட்டும், இல்லைன்னா P1 P2 P3 4 4 பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 பேக்கேஜஸுமே நமக்கு வந்து கொடுக்க போகிற சப்ளை பண்ணுற வெண்டார்ஸாக இருக்கணும். அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸ் வந்து ஜிஎஸ்டி நம்பர் முதற்கொண்டு ஆட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஜிஎஸ்டியோட நம்பர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி ஆட் பண்ணுங்க. ஸோ என்ட்ரி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபண்ட் அப்படின்னு ஒரு நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா ஸோ அமௌண்ட் வந்து ரிசீவ்ட் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் என்டர் பண்ணுறப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கான அந்த 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறதுக்கான கணக்கு காட்டுறது, அதை செலக்ட் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அண்ட் ஆப்ரேஷனல் பார்த்தீங்கன்னா அந்த 2 lakhsல ஏடிஎல் ஹானரியம் கொடுக்குற ஒரு ஈவெண்ட் கொடுக்குறோம். அதெல்லாம் அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் எது செலக்ட், இந்த ஆப்ஷனில் வந்து ஏடிஎல் ஹானரியம் ஏடிஎல் ஹானரியம் டு ஏடிஎல் இன்சார்ஜ் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து செக் நம்பர் முதற்கொண்டு பண்ணணும். ஸோ ஒரு நம்ம செக் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செக், அந்த செக்கை ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொடுங்க, ஏன்னா அந்த செக் நம்பர்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த செக் நம்பர்ஸ் என்ட்ரி பண்ணுறது ஈஸியாகும். ஸோ எப்பயுமே செக் நம்பர் என்ட்ரி பண்ணும்போது ஆல்ரெடி செக் நம்பர் இஸ் எக்ஸிஸ்டிங்னு வரும், ஓகேன்னு கொடுத்துட்டு கொடுங்க, அப்போ தான் வந்து அக்செப்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த என்ட்ரி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான எவ்வளோ ஃபண்ட் இருக்கு அப்படின்றது எல்லாமே, ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, உங்க 12 lakhsல இருந்து எவ்வளோ ஃபண்ட் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே அதில் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு பேங்க்ல இருக்க அமௌண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கா, பேலன்ஸ் அமௌண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் உட்காந்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். மந்த்லி நீங்கள் போட போகிற ஒரே விஷயம் என்னன்னா ஏடிஎல் ஹானரியம் மட்டும்தான் மந்த்லி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே வந்து ஒன் டைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்கன்னா ஈவெண்ட்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணதுக்கான அமௌண்ட்ஸை நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டார்
எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன அதை சொன்னோம் இல்லையா, ஜிஎஸ்டி நம்பர்ஸ், அவங்களோட அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ஸ்டே பண்ணிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த எவ்வளோ அமௌண்ட் நம்ம செக் நம்பர் கொடுக்குறோமோ யாருக்கு கொடுத்தோம் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கான யூஸ் ஆகும் நமக்கு இந்த இடத்துல. சரிங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து செகண்ட் ட்ரான்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ரெடியாக இருக்கீங்க இல்லை அப்ளை பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு, சரி எனக்கு 1 இயர் முடிஞ்சு, இப்போ நான் செகண்ட் ட்ரான்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் 2 வந்து அப்படின்றது சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஸோ செகண்ட் இயர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுற ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2ன்றதை என்டர் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த செகண்ட் ட்ரான்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்குன்னு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலைஸ் பண்ணி பேங்க் வந்து ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆன்லைனில் டிடி எடுத்து அனுப்புற மாதிரி இருந்துச்சு, கொரியர் அப்படியும் ஆப்ஷன் இருந்துச்சு. பட் அந்த ஆப்ஷனை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீ கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஸோ செகண்ட் ட்ரான்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா GFRA 12A யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் சொன்னோம் இல்லையா, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு, செகண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது எல்லாமே சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3 வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி தனியாக கேட்டிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோன்ட்டு அதை மென்ஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸில் எவ்வளோ மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணணும். இந்த செகண்ட் ட்ரான்ஸ் எலிஜிபிள் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு மேலே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது இல்லாமல் 85% ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு 12 lakhsல வந்து நீங்கள் 8 lakhs ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, 4 lakhs இருக்குன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ நம்ம வந்து அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து செகண்ட் ட்ரான்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது தான் எலிஜிபிலிட்டி இருக்கும் நமக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 85% வந்து மினிமம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தான் இந்த ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஆடிட்டர்கிட்ட பில்ஸ் எல்லாமே நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, பில்ஸ் எல்லாமே ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஒரு நோட்டில் வந்து ஒட்டி வச்சிருப்போம், இல்லை ஒரு ஃபைல் போட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு ஸோ ஆடிட்டர்கிட்ட சைன் வாங்கணும். ஸோ அந்த லெட்டர்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ GFRA யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்லையும் ஆடிட்டர் சைன் இருக்கணும், ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்லையுமே அதை நம்ம வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு தெரியும். அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும், bharatkios.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து நான் ரெஜிஸ்டர்டு அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வருவோம் நம்ம எல்லாருமே, ஏர்டெல் ஸ்கூல்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து, நான் வந்து அது குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். பிக்சர் பை பிக்சராக இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் வந்து இங்கெல்லாம் என்ட்ரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சலான் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த சலான் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல கொடுத்து ஃபண்டை பே பண்ண சொன்னீங்கன்னா, RTGS பண்ண சொன்னீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்ச உடனே வந்துடாதீங்க, UTR அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை வந்து அவங்கள்ட்ட கேட்டு வாங்குங்க. ஸோ பேங்க்ல வந்து நம்ம பே பண்றப்ப UTR நம்பர் எழுதி வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாரத் கியோஸ் இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நம்ம கட்டினதுக்கான ரெசிப்ட் வந்து ஆன்லைன்ல தான் வரும். ஸோ அந்த என்ட்ரி பண்ணி நம்ம UTR நம்பர் என்ட்ரி பண்ணி தான் நம்மளால எடுக்க முடியும். ஸோ இது அப்ரூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா 2 to 3 days வரைக்கும் ஆகுது, டைம் எடுத்துக்குது. ஸோ 2 or 3 daysக்கு அப்புறம் அந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் வந்து கையில் கிடைச்சிரும். அந்த ரெசிப்டை நம்ம வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PFMS குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஷ் புக்குன்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை ஒவ்வொரு இயருக்கு வந்து நம்ம டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஈட் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3
2 ஈட் ரிப்போர்ட் கேட்டிருப்பாங்க. ஈட் ரிப்போர்ட்ல 4 டைப் இருக்கு. 1 2 3 4 அப்படி 4 இருக்கு. இதுல வந்து 2 and 3ன்றத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ 2 and 3 எந்த அகடாமிக் இயர்னு பார்த்துட்டு அந்த அகடாமிக் இயர் எடுத்து ஸோ அதையும் வந்து ஆடிட்டர்கிட்ட கொடுக்கும்போது அதையும் செக் பண்ணி அங்கேயும் சைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நான் எல்லா டாக்குமெண்ட்லையும் வந்து பிரின்சிபல் சைன் வந்து மேண்டேட்டரியாக இருக்கணும் நமக்கு. ஸோ இருந்தால் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க ப்ராசஸில். ஸோ இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஈட் ரிப்போர்ட்டு பிஎஃப்எம்எஸ்ல வந்து ஜென்ரேட் பண்ணணும், கேஷ் புக் ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் தென் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அண்டர் த செஷன் ஆஃப் 12A வந்து 12Aன்ற செஷன் கீழே தான் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஸோ நம்ம வந்து அந்த நம்ம வந்து அந்த இதில் கிளைம்குள்ளே நாங்கள் வரமாட்டோம். ஸோ அதனால வந்து நம்ம ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் பேன் கார்டு இருக்கும், அந்த பேன் கார்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ட்ரான்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப இன்னொருத்தர் இருக்காரு. இம்பார்ட்டண்டான விஷயம் ஏடிஎல் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ ஏடிஎல் டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎல் டேஷ்போர்ட் கம்பல்சரி ஃபில் பண்ணியிருந்தா தான், மந்த்லி ஃபில் பண்ணியிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு சில பேசிக் ஸ்டெப்ஸ் தான். ஒரு ½ hour உட்காந்தோம் அப்படின்னா ஒரு மந்த்துக்கான ரிப்போர்ட்டை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஒருவேளை நம்ம கிளாஸே எடுக்கலனாலும் 0 ஒரு என்ட்ரி பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம தான் இந்த மந்த் கிளாஸ் எடுக்கல, அதனால நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் இல்லை. ஸோ எடுக்கலன்னா அந்த 0 மென்ஷன் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. பட் என்னன்னா அந்த இது ஃபில் ஆயிருந்தா மட்டும்தான் செகண்ட் ட்ரான்ஸ்க்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கும் நமக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏடிஎல் டேஷ்போர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணினா இது வந்து யூசர் ஐடி, அப்ளிகேஷன் ஐடி கேட்கும், அண்ட் தென் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களோட யூனிக் கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டாக இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து அண்டர் த மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்குன்னு ஒர்க் ஆகலை ப்ராப்பராக. ஸோ ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அதை ஒரு என்ட்ரி பண்ணிட்டு சில பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும், அந்த என்ட்ரிஸ் கொடுக்கலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட்லேயே ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ஸ்கூலோட டீட்டெயில்ஸ், லேபோட இனாகிரேட் பண்ணுற இன்னைக்கு இனாகிரேட் பண்ணுறோம், ஃபோட்டோஸ் எடுத்துருக்கணும். ஸோ லேப் இனாகிரேட் பண்ணுறப்ப ஃபோட்டோஸ் எடுக்கணும், நம்ம அது ஒரு வீடியோ எடுத்துருக்கணும். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம இதில் ஏடிஎல் டேஷ்போர்டில் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மந்த்லி ஒரு வேளை இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை சார், எனக்கு அது பண்ணதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்பயும் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மந்த்ல இருந்து நம்மகிட்ட ரெக்கார்டு இருந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணி இந்த மந்த் கரண்ட் மந்த் வரையும் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ஒருவேளை எந்த டேட்டாமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 0 போட்டு, ஒருவேளை கிளாஸ் நடக்கலாம் 0 போட்டு அந்த மந்த் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்ட் டேட் வரைக்கும் நம்ம போட்டிருந்தா மட்டும்தான் நமக்கு செகண்ட் ட்ரான்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டியாக நம்ம இருப்போம் நம்ம ஸ்கூல்ஸ் வந்து. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏடிஎல் டேஷ்போர்டில் என்ட்ரி அந்த மந்த்தை செலக்ட் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ அக்டோபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? கரண்ட் மந்த்துக்கு அந்த டெய்லி ரிப்போர்ட்லாம் என்ட்ரி பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு மொத்தமாக எவ்வளோ தேவையோ அந்த டேட்டாஸை மொத்தமாக எழுதி வச்சுருந்தீங்கன்னா நோட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். நம்ம என்ட்ரி பண்ணுறப்ப என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, இன்னொன்று கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்ன அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6th A ஸ்டூடெண்ட் வந்து நினச்சிக்கலாம். 6th A வந்து மண்டே எவ்ரி வீக் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து 6th A ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்கன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 செஷன் அந்த பசங்க வராங்க. அப்போ 4 × 40 ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எத்தனை செஷன்ஸ் வந்தாலும் எத்தனை ரிப்பீட் வராங்களோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி அங்கே என்ட்ரி பண்ணணும். ஒன்று. இன்னொன்று அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருவாங்க. அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னா நியர்பை இருக்க ஸ்கூல்ஸ் வந்து நம்ம லேபை பார்க்க அவங்க நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை அந்த ஸ்கூல்ஸ் வந்து நாங்கள் வந்து லேப்க்கு வந்து நாங்கள் கற்றுக்குறோம், வீக்லி ஒன்ஸ் கற்றுக்குறோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டாஸ்னா ஜஸ்ட் வந்து எவ்வளோ பேர் வந்து அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்ற நம்ம டேட்டாஸ் மட்டும்தான். இன்னொன்று வந்து கம்யூனிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்பாங்க. கம்யூனிட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா நம்ம ஸ்கூலில் இருக்க படிக்க பையன் மூலயமா இல்லைனா நம்ம டீச்சர்ஸ் மூலயமா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இல்லை பக்கத்து ஏரியாவில் இருக்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஸ்கூல் அப்ரோச் பண்ணி சார் நானும் கற்றுக்கணும் அப்படின்னு வர ஸ்டூடெண்ட் தான் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 பீரியட் நடக்குது அப்படின்னா அந்த 6 × ஸோ எத்தனை டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் நடக்குதுக்கோ அத்தனை டேஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு 4 நடக்கும், ஒரு நாளைக்கு 6 நடக்குன்னா அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்ட்ரி பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸாக இருக்கும். சரிங்களா? அடுத்து அதில் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்பாங்க. இந்த மந்த் என்ன ஃபண்டு நம்ம பிஎஃப்எம்எஸ் எவ்வளோ என்ட்ரி பண்ணுறோமோ அதே அமௌண்ட்டை இங்கேயே நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அடிஷ்னலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஏன்னா ஒரு ஃபண்டர் வந்து இல்லை ஒரு NGO இல்லை வந்து MLA அப்படின்ற ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து
ப்ரைவேட் யாருன்னா வந்து வெளியே இருக்க ஆர்கனைசேஷன் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா அந்த லேப் ரன் பண்ணுறதுக்கு அந்த ஃபண்ட் அமௌண்ட்டு நீங்கள் அங்கே என்ட்ரி பண்ணலாம். சரிங்களா? ஸோ அங்கே என்ட்ரி பண்ணுன்னா ஸோ நம்ம வந்து இது மந்த்லி பில் பண்ணுற நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் மந்த் அப்படின்றதுக்கு 5 ஸ்கூல்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க ஈச் ஸ்டேட்டில். ஸோ அந்த ஸ்கூல்ஸில் வந்து நம்மள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம என்ட்ரி பண்ண முடியல அப்படின்னா 0ன்னு போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்தீங்கன்னா அதோட கவுண்ட்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து சம் யூஸ்ஃபுல் லிங்க் ஃபார் த வெப்சைட். சில வெப்சைட் போகிறதுக்கான யூஸ்ஃபுல் லிங்க் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Arvind? Yes, Satyan. Arvind, you can proceed. Okay.